ஆனா நரசிம்ம அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நாளை என்பதை அறியாதவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிமிடம், இந்த நொடியை பக்தனை காப்பதற்காகவும் பக்தர்கள் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதற்காகவும் அவதாரம் எடுத்தவர் தான் நரசிம்ம பெருமான். நரசிம்ம அவதாரம் தோன்றியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். தான் கடவுள் அப்படின்ற ஒரு இருமாப்போட இருந்தவன் ரன்னியன் அப்படின்ற ஒரு அசுரன். ஆனா ரன்னியனோட மகனான பிரகலாதனோ மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தன். அதனால தன்னுடைய தந்தையிடமே சாதாரண மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது அப்படின்னு வாதம் செய்தான் பிரகலாதன். மகன் அப்படின்னு கூட பார்க்காம 5 வயது சிறுவனான பிரகலாதனை கொல்ல எத்தனையோ முயற்சி செய்தும் தோல்வி அடைந்தான் ரண்யகசிபு. கடைசியா இத்தனை ஆண்டுகளா நான் பார்க்காத அந்த கடவுளை நீ இருப்பதா உறுதியா சொல்றியே, அப்படின்னா அவரை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு ரண்யன் பிரகலாதன் கிட்ட கேட்டாரு. கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னான் பிரகலாதன்.